வணக்கம் மக்களே! நம்ம ஆஃப்டர்நூன் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில வெப்சைட் பற்றியான அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பல நண்பர்களும் அந்த வெப்சைட்ல போட்டிருந்த போஸ்ட்ட போய் படிச்சு பார்த்து, அதிலயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலயும் பல நண்பர்கள் அவங்களுடைய வாழ்த்துக்கள தெரிவிச்சிருந்தாங்க. வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார நன்றிய இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ முதல்ல இந்த வெப்சைட் கிரியேட் பட்டதற்கான நோக்கமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக தான். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு சின்ன சின்ன செய்திகள போட்டுட்ருக்கோம். அதில நம்ம ஃபினோலெக்ஸ் கேபிள் பற்றியான அப்டேட்டும் போட்டிருந்தோம். அது கொஞ்சம் முக்கியமான ஒரு அப்டேட் தான். அது போக ஸோ மற்ற செய்திகள்னு பார்க்கும்போது, இப்ப தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோங்கிறனால ஸ்லோவா தான் போவோம். ஆனா இந்த இடத்துல கண்டிப்பா வேல்யூ கன்டென்ட் உருவாகும் அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்றேன். ஸோ இத நான் ஜஸ்ட் இந்த மாரியான செய்திகள் எல்லாம் நான் போடாம, இல்ல எந்த ஒரு கன்டென்ட்டும் போடாம அப்பப்போ ஒரு போஸ்ட் போடலாம். மாசம் ஒரு 4 போஸ்ட் போட்டு நண்பர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன நான் கலெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ₹29 இல்ல ஒரு ₹50 இல்ல ஒரு ₹100 சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத வச்சேன்னா, டெஃபினட்டா ஒரு 50லேருந்து 100 பேராச்சும் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல நண்பர்கள் கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ நீங்க ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் பக்கம் போக்கூடாது? எல்லாம் கரெக்ட்டா தானே பண்றீங்க. போ வேண்டியது தானே. உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லையான்னு கூட நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. பட் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருக்கு. ஏன்னா, ஸோ நானும் உங்க இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நானும் எங்கெங்க ஃப்ரீ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து, அந்த ஃப்ரீயான விஷயங்கள கன்சியூம் பண்ணி தான் ஸோ இப்போ சுயமா எல்லாமே பண்ற அளவுக்கு வந்திருக்கேன். மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் வந்திருக்கேன். நெறைய விஷயங்களையும் எல்லாமே ஓசியில தான் கத்துருக்கேன். ஸோ அதனால இலவசம் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இல்ல. ஸோ இலவசம் கல்வி டெஃபினட்டா இலவசமா போகுறதுல எந்த ஒரு தவறும் இல்ல. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா, இத உருவாக்கவே செஞ்சிருக்கேன். பட் இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா கண்டிப்பா எனக்கும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அத தாண்டி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டுல வரக்கூடிய பெனிஃபிட் எதுவும் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான், ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு விஷயத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இது ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாலும், ஸோ இன்னும் சில நாட்கள்ல டிஃபரன்ஸ டெஃபினட்டா நீங்களே பார்ப்பீங்க. ஸோ வெப்சைட்ட அப்படியே கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவேன். அது போக இன்னும் பல விஷயங்கள நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல கண்டிப்பா மற்ற பங்குகள் பற்றியான அனாலிசிஸ் அண்டு ப்ரிவ்யூ, ரிவ்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம அதில ஆர்டிக்கிளா போஸ்ட் பண்ணுவோம். பட் இதெல்லாம் உங்களுக்கு வரணும்னா தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுருக்கி தான் நம்ம போடுறோம். சீக்கிரமா ஒரு 1 நிமிஷத்தில படிக்கக்கூடிய அளவுல தான் நம்ம ஆர்டிக்கிளோட சைஸயே வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் கூட ஒரு வீடியோ ஒரு ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அதில என்ன போட்டிருந்தோம்னா, இந்த ஆட்டோ சேல்ஸ் பற்றியான போஸ்ட்ட போட்டோம். 4 நிறுவனங்களோட சேல்ஸ் எப்படி இருக்கு? ஸோ என்ன இருக்கு? அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அந்த போஸ்ட்ல போட்டிருந்தோம். அத படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷத்துக்குள்ள தான் ஆகும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நெனைக்கிறேன். பட் பண்ணுனா ஸோ இப்படி நம்ம தொடர்ந்து பண்ணும்போது, படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஒரு புது ஒரு ஐடியாஸ் டெஃபினட்டா கிரியேட் ஆகும். ஸோ அது போக இன்னும் பல விஷயங்கள நம்ம ஷேர் பண்ணும்போது, நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க. ஏன்னா, நம்ம இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணனால தொடர்ந்து இத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இது ஒருக்கா பழசாயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம சும்மா வெப்சைட் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பேசிட்டு இருக்க போறதில்ல. அதனால தொடர்ந்து போடக்கூடிய ஒரு செய்திய நம்ம நண்பர்கள் வாசிப்பீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 100 அ நண்பர்களாச்சு வாசிச்சா கூட எனக்கு அதுவே ரொம்ப மகிழ்ச்சி தான். ஸோ வாசிக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க அந்த போஸ்ட்லயும் கமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி கமெண்ட் பண்ணும்போது, எந்தெந்த நண்பர்கள் கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போறோம் தொடர்ந்து. ஜஸ்ட் இந்த வெப்சைட்டோட நிக்க போறதில்ல. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, டிஸ்கார்ட் பல நண்பர்களுக்கும் தெரியும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த டிஸ்கார்ட் மூலியமா ஒரு கம்யூனிட்டி நம்ம உருவாக்கலாம். ஸோ உருவாக்கி இதில நம்ம நண்பர்கள் கூட ஒரு ஹெல்த்தியான ஒரு கன்வர்சேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா அந்த டிஸ்கார்ட் கம்யூனிட்டில நான் எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியாது. நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய பலரும் புதுசா வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் அந்த கம்யூனிட்டில என்னால டெஃபினட்டா ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த கம்யூனிட்டில நம்ம மக்கள், நம்ம நண்பர்கள ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் ஃபெமிலியரா தினமும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு தெரியும். ஸோ அந்த நண்பர்களுக்கு இன்வைட் பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா நான் அனுப்புவேன். ஏன்னா, அப்பதான் அந்த கம்யூனிட்டி ஹெல்த்தியா போகும். இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துலயும் ஹேட்டர் வருவாங்க. ஸோ அவங்க கூடலாம் மாரடிக்கிறதுக்கு எனக்கு முடியாது. ஏன்னா,
நீங்க பார்ப்பீங்க சண்டே முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து என்னோட வேலைய வந்து பண்ணிட்டே தான் இருக்கேன். ஸோ ஏன் ப்ரோ ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்கலாம். பட் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு தருணம் பார்த்தீங்கன்னா இது இல்ல. ஸோ தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தருணம். நாளைக்கு மார்க்கெட் சரியும். நாளைக்கு மார்க்கெட்ல என்ன பண்ணலாங்கிற பிளான் எல்லாம் இன்னைக்கு உட்காந்து பண்ணுனா தான் நம்மளால முடியுமே தவிர, ஸோ இன்னைக்கு நான் பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு நாளைக்கு எடுத்தோம் கவுத்தோன்ட்டு எதையும் வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வருடம் வரைக்கும் தான் நம்ம தொடர்ந்து வேலை செய்ய போறோம். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வேலை செய்ய போறதில்ல. அதனால உழைக்கிறதுக்கான ஒரு தருணம் கிடைக்கும்போது, தயக்கமே இல்லாம உழைக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல ஒன் பை ஒன்னா வந்து நடக்க தான் வந்து போகுது. ஸோ பார்ப்போம். எத்தன நண்பர்கள் தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு வராங்க அப்படின்ட்டு. ஸோ இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? செய்திகளா பார்க்க போறோம்? டெஃபினட்டா வந்து இல்ல. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு மார்க்கெட் பெருசா வந்து சரிவ சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 500 ஒரு 700 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு கரெக்ஷன நிஃப்டி குடுக்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். மேபி அதுக்கு மேல கூட வந்து போகலாம். ஏன்னா வார் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஓடிட்டு தான் வந்து இருக்கு. இந்த மாரியான ஒரு சம்பவம் நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி. ஸோ அப்படி நடந்ததுன்னா, நான் எந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஸோ ஒரு முக்கியமான 9 ஃபேக்டர்ஸ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபேக்டர்ல எதெல்லாம் பெரிய ஒரு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு பார்த்தா, 1 இந்த ஈரான், இஸ்ரேல் வார் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். அது தவிர இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா, ஐடி பங்குகள போட்டு பாடாப்படுத்தும். அடுத்தது இந்த க்ரூட் ஆயிலோட விலையேற்றம், க்ரூட் ஆயில் ரிலேட்டட் பங்குகள் அண்ட் இந்த க்ரூட் ஆயில பேஸ் பண்ண பங்குகள போட்டு பாதிப்ப ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள். மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதுவும் மெயினான விஷயமே இந்த ஈரான், இஸ்ரேல் வார் தான். ஸோ இது டெஃபினட்டா நாளைக்கு பெரிய அளவுக்கான ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு வளட்டல வந்து உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ மேபி இந்த மாரியான ஒரு சரிவு ஏற்பட்டதுன்னா, என்னோட ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? அப்படிங்கிற ஒரு அ ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஷேர் பண்ணலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் சரிஞ்சா என்ன பண்றது? ஸோ எந்த பங்க பார்க்கறது? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து பலருக்கும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்ட்டு கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. நாளைக்கு ப்ராஃபிட் எப்படிங்க புக் பண்ண முடியும்? ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும். பங்குகள் சரிவோட தான் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாரி டைம்ல நம்ம எப்பவுமே ப்ராஃபிட் புக் பண்றதுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது. அந்த மாரி டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்க வேண்டிய நேரம். எப்ப நம்ம ஒரு பங்குல ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சுமூகமா மார்க்கெட் இருக்கும். நல்ல ரேலிய குடுக்கும். அந்த நேரத்தில நம்ம ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அது வந்து சத்தியமா வந்து முடியாது. ரொம்ப வந்து கஷ்டம். அத பண்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல. வித்ததுக்கப்புறம் அது ஏறும். அது ஏறுறத பார்த்தா நமக்கு மனசு வலிக்கும். ஆனா, அதுதான் சரியான நேரம் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு. ஸோ நாளைக்கு என்னோட பெரிய அளவுக்கான ஒரு ஃபோக்கஸ் எந்த இடத்துல இருக்குன்னா, 1 எஃப்எம்சிஜி செக்டார்ல டெஃபினட்டா வந்து இருக்கும். ஸோ எஃப்எம்சிஜி செக்டார் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நான் ஃபோக்கஸ் பண்ண பங்கான கோல்கேட்ட நான் வந்து பார்ப்பேன். ஸோ கோல்கேட் பார்த்தீங்கன்னா, ஆனா நல்லா இறங்குனா தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணுவேன். பட் புதுசா இருக்கிறவங்களுக்கு கோல்கேட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ நல்ல சரிவ குடுத்த ஒரு பங்கு தான் இந்த கோல்கேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 314 கிட்ட இருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோக்கஸ் வந்து இருக்கும். மேபி நாளைக்கு போட்டு அடிச்சானுங்க அப்படின்னா, இதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% கீழ இறங்குனா கூட ஒரு 300 கிட்ட திரும்ப வரும். ஸோ அந்த டைம்ல அகைன் வந்து அக்யூமுலேட் பண்றதுக்கு நான் வந்து யோசிப்பேன். இது 2வது பங்கு. அடுத்தது ஜோதி லேப். இதையும் பார்த்தீங்கன்னா, நான் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் இந்த இது HUL அந்த மாரி பங்குகள் நமக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஏற்படுத்தல. மேபி ஏற்பட்டதுன்னா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஜோதி லேப் நாளைக்கு ஒரு சரிவ குடுக்குதான்னு பார்ப்போம். எஃப்எம்சிஜில இந்த மாரியான பங்குகள் என்னோட ஃபோக்கஸ்ல வந்து நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். பட் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க, இது எதுவுமே கால்ஸ் கிடையாது. நான் வந்து என்னத்த ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன். ஸோ நீங்க எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னாடியும், நீங்க சுயமா யோசிச்சு ஏதோ ஒரு அனலிஸ்ட்ட கேட்டு, இல்ல அட்வைசர கேட்டு முடிவெடுப்பது சாலச் சிறந்தது. ஸோ ஜஸ்ட் வீடியோ பார்த்து முதலீடு பண்றது மிகவும் தவறான ஒரு செயல். இத பலமுறை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்பவும் சொல்றேன். இதுல நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத மட்டும் தான் ஷேர் பண்றேன். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஃபாலோ ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ 1394 கிட்ட இருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டிஸ்கஸ் கூட நான் வந்து பண்ணேன். மேபி திரும்ப அத கட் பண்ணுச்சுன்னா, அகைன் வந்து ரிலையன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேஷன் தான். ஸோ அக்யூமுலேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து போகும். ஸோ ஐடிசி மட்டும் ஒரு ஃபால் நடந்தது. 300க்கு கீழ போச்சுன்னா, கொஞ்சம் ஹெவியா பார்த்தீங்கன்னா, நான் பை பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஹெவி இல்ல. கொஞ்சம் ஹெவியா வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா சேலரி வந்தாச்சுல்ல. போன
அதாவது இந்த வீக்கெண்டு வெள்ளிக்கிழமையா வந்தாச்சு. ஸோ இன்னும் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு சிப்பு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல இந்த சைனா ஃபண்டு, டிஎஸ்பி ஃபண்டு 2லயும் ஒரு சிப்ப போடுவேன். அடுத்தது இந்தியன் மார்க்கெட்டுக்கு இவ்வளோ, யுஎஸ் மார்க்கெட்டுக்கு அத காட்டிலும் கம்மியா தான் போடுவேன். ஸோ இப்போ ஒரு ரூ. 100 நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்து வைக்கிறோம்னா, ஒரு ரூ. 30 கிட்ட பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்டுக்கு எடுத்து வைப்பேன். அவ்வளோதான். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, சிப் பண்றதுக்கு வந்து எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இதத்தான் வந்து பண்ண போறேன். அந்த இருக்கக்கூடிய அமௌண்ட்ட கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பங்குகள்ல ஸ்ப்ளிட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். 3வதா பார்த்தீங்கன்னா, ஐடி பங்குகள். குறிப்பா அதுல டிசிஎஸ் மட்டும் தான். ஏன்னா மற்ற பங்குகள் நான் இன்னும் என்னோட இதுக்கு முன்னாடி இருந்த குவான்டிட்டிஸ் இருக்கு என்கிட்ட. அதோட ஆவரேஜே வந்து கட் பண்ணல. அதனால அந்த பக்கம் நான் வந்து போமாட்டேன். ஸோ டிசிஎஸ் பக்கம் நான் போவேன். மேபி ஃபர்தர் ஃபால் இந்த 2550க்கு கீழ போச்சுன்னா, அகைன் ஒரு 500 கிட்ட போச்சுன்னா, அகைன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அக்யூமுலேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் அதிகமா பண்றதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பங்குகள். ஸோ இதுதான் முதல் கட்ட பங்குகள். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, முக்கியமா நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பங்குகள். நாளைக்கு மேபி மார்க்கெட்ல ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டதுன்னா, ஸோ இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பங்குகளான இந்த ஸ்மால் கேப், மிட் கேப் அதுலலாம் வந்து நம்ம அவசரப்பட வேண்டாம். ஸோ அதெல்லாம் நம்ம பொறுமையா அப்பப்போ நமக்கு வாய்ப்பு வரும். வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா அந்த அப்டேட் எல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு என்னென்ன நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னையோட வந்து நிக்க போறதில்ல. ஜஸ்ட் இது ஒரு முன்னோட்டமா உங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா, கேள்விகள் வந்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கு நான் மேபி ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிடைச்சதுன்னா பார்ப்போம். கிடைக்கலைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வச்சுக்குவோம். மார்க்கெட்ல இந்த பங்குகள்லாம் எங்கேயும் ஓடி போறதில்ல. ஸோ வெயிட் பண்ணுவோம். வரும்போது திரும்ப அத வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ அதனால கையில காசு வந்துருச்சு, சம்பளம் வந்துருச்சு அப்படின்ட்டு மேபி அது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரேஞ்சுக்கு வராம இருந்தாலும் கூட, அந்த இடத்துல பணத்த போடுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ற ரேஞ்ச் வரணும். வரும்போது காச வந்து யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் பணத்த வச்சுட்டு ஜாலியா வேடிக்கை பாருங்க. "டேய் என்கிட்ட காசு இருக்குடா, நீ கீழ வாடா" அப்படின்ட்டு வெயிட் பண்ணுங்க மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல இடத்துல வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். எல்லா விலையிலயும் வாங்குறது, நான் மேல போனாலும் வாங்குவேன், கீழ போனாலும் வாங்குவேன், 20 வருட இன்வெஸ்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா, பெருசா எந்த விதமான ரிட்டர்னும் வந்து கிடைக்காது. கடைசியில ஸோ மேல வாங்கிட்டு, திரும்ப கீழயும் வாங்கி ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும். கண்டிப்பா நல்ல ஒரு இடத்துல இருக்காது. ஸோ மார்க்கெட்ல இந்த மாரி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஏற்படும்போது, உங்களுடைய லாஸ் வந்து இன்னும் அதிகப்படியா மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. அப்போ பிரஷர் ஆயி விற்பதற்கான சூழ்நிலையும் ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு தான் நம்ம படிச்சு படிச்சு சொல்றோம். நல்ல இடத்துக்கு வரும்போது, ஸோ கொஞ்சம் புரிதல் ஏற்படும்போது அந்த பங்குகள வந்து நம்ம கேப்சர் பண்ணலான்ட்டு. ஸோ பொறுமையா, கரெக்ட்டா உங்க பணத்த யுட்டிலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு அப்டேட்னா, இப்போ என்னென்ன பிளான் அப்படிங்கிறத உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாரி நம்ம அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணலாமா? என்ன ஏது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னன்னா இப்போ பிபிசிஎல் இப்போ இந்த க்ரூடோட பிரைஸ் வந்து $100 ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. இதனால என்ன ஒரு சம்பவம் நடக்கும்னா, இந்த பிபிசிஎல், ஹெச்பிசிஎல்லோட மார்ஜின் எல்லாம் பாதிக்கப்படும். இவங்களுடைய எபிட்டா பார்த்தீங்கன்னா 7லிருந்து 11% வரைக்கும் அடி வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா இத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் நேத்து தான் பண்ணோம். இந்த நிறுவனங்களோட எபிட்டா 7லிருந்து 10% வரைக்கும் உயரும் அப்படின்னும் எதிர்பார்ப்பு வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இது இந்த க்ரூட் ஆயில் பேஸ் பண்ண கம்பெனி. அத தாண்டி ஏசியன் பெயிண்ட், டயர் கம்பெனிஸ் ஸோ இந்த மாதிரியான பங்குகளும் பாதிப்ப அடைவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. ஸோ பார்ப்போம். எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். என்ன நாளைக்கு இதுதானே வேலை. ஒரு பக்கம் லேப்டாப் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம ஆஃபீஸ் ஒர்க் போட்டோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து பக்காவா கலெக்ட் பண்ணி அதை உங்க கூட வந்து ஷேர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு அசோக் லேலாண்ட் கிட்ட இருந்து அப்டேட்டு. அசோக் லேலாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் மொபிலிட்டி எலக்ட்ரிக் பஸ்ஸில் வந்து ஒரு 1500 பஸ்ஸு ஃபினான்ஷியல் இயர் அதாவது FY 25ல் டெலிவரி பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபிஸ்கலில் 2500 யூனிட் வரைக்கும் டெலிவர் பண்ணுறதுக்கு ஆர்டரும் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் டபுள் டக்கர் பஸ்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தியாக வந்து இருக்குது. நல்ல ஆர்டர் புக்கும் கையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம டாடா மோட்டார்ஸை விட்டுட்டு அசோக் லேலாண்டை விட்டுட்டு போய் ஒலக்ட்ரா வாங்குறது, ஜேபிஎம் ஆட்டோ வாங்குறது, இந்த மாதிரியான நம்ம விஷயங்கள நம்ம பண்ணுனோம்னா, பாதிப்பு நிச்சயம். ஆனா, இப்ப இந்த பங்குகளும் எல்லாம் அட்ராக்டிவாலாம் வந்து இல்ல. ஸோ இப்பவும் இந்த பங்குகள பிடிப்பதற்கு ஆவலா பலரும் இருக்காங்க. ஆனா, இப்போதைக்கு இதெல்லாம் நமக்கு சான்ஸே வந்து இல்ல. ஃபியூச்சர்ல நமக்கு வாய்ப்பு வரும். வந்ததுன்னா நம்ம பார்ப்போம். அதர்வைஸ் வந்து இந்த பங்குகள கடந்து போக தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அவசரப்பட வேண்டாம்.
இந்த ஆட்டோ செக்டார் பங்குகள பொறுத்தவரைக்கும். அடுத்தது நம்ம இப்ப எப்படி எல்லாரும் டாடா மோட்டார் கமர்ஷியல வந்து பெருசா வந்து பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியல் அண்ட் அது லிஸ்ட் ஆனதுலருந்து அசோக் லேலண்டோட ஏற்றம் 2ஓட ஏற்றமும் ஆக்சுவலா ஒரே அளவுக்கான ஏற்றம் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஏற்றத்துக்கான காரணம் சந்தை இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் மேக்கர்ஸ ஒரே மாரி பார்த்து தான் ஏத்தியிருக்காங்க. அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் புரியாம இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு போய் தொரத்தி வாங்குனோம்னா, அடுத்து முதல்ல டாடா மோட்டார்ஸ் ஸ்ப்ளிட் ஆகறதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம மாட்டுனோமோ, அதே மாரி தான் மாட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியான விலை வரும்போது வாங்குங்க. நான் அடிச்சு சொல்றேன் பாருங்க. நான் அடுத்தது டாடா மோட்டார்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது, டெஃபினட்டா யாருமே வந்து அத பண்ண மாட்டாங்க. இன்னும் இறங்கும். கமெண்ட் செக்ஷன்ல நீங்க நண்பர்கள் பார்க்க தான் போறீங்க. ஸோ இன்னும் இறங்கும் கீழ, இன்னும் இறங்கும். நான் ரூ. 100க்கு வந்தா வாங்கிக்குவேன். இந்த மாரியான ஒரு தகவல் எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அப்ப நீங்க பாருங்க. திரும்ப அந்த பதிவ நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஓகே. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரீசெண்டா போட்ட ஆட்டோ சேல்ஸ் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். டெலகிராம்ல ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களும் பதிவு பண்ணுங்க. உங்களோட சஜஷன் ரொம்ப முக்கியம். என்ன மாற்றம் வேணும், என்ன ஏதுங்கிறதெல்லாம் போடுங்க. அத பேஸ் பண்ணி நம்ம மாற்றத்த வந்து கட்டமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்த வீடியோல நாளைக்கு மார்க்கெட் சரிவில் உங்கள நான் மீட் பண்றேன். பாய் மக்களே!